ஆஃபீஸ் பாயாக வந்து ஒரு நிரந்தர சம்பளம் மாதம் மாதம் வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ சினிமா ஆஃபர் கிடச்சி, ஆனால் படங்கள் லைனாலாம் வரல. ஒரு படம், அது ஒரு கேப் விட்டு இன்னொரு படம், இன்னொரு இது கேப் விட்டுன்னு. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து உங்களை ஃபினான்ஷியலான சில விஷயங்கள்லாம் எப்படி சமாளிச்சிங்க? நானும் என் ஃப்ரெண்டு வந்துட்டு ரேப்பிடோ ஓட்டுவோம். ஆ ரேப்பிடோ இல்லை வந்துட்டு ஜொமேட்டோ ஓட்டுவோம். ஆ அதில் வர இன்கம் தான். ஆ அதில் வர இன்கம் வச்சு தான் ரூம் ரெண்ட் கொடுத்தது, ஆ ஃபுட்டு ஆ எல்லாமே அதில் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு முன்னே அவனும் வந்துட்டு செட் ஆகலன்னு சொல்லிட்டு அவன் ஊருக்கு போயிட்டான். அவரு சினிமா வாய்ப்பு தேடினவரா? இல்லை அவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஒர்க் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. ம் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவன் ஊருக்கு போயிட்டான். அப்படியா? ஆமாம். அதுக்கடுத்து வந்துட்டு நான் திருப்பியும் நான் ஆஃபீஸ்க்கே வந்துட்டு திரும்பி வேலைக்கு வந்தீங்க? வேலைக்காக வரல. ஆ ஒரு டைம் அங்கே இபி கூப்பிட்டாரு. இது போல் ஒரு வேலை இருக்குது, ஒரு 2 நாள் மட்டும் வந்து இப்போ பார்த்துக்கோ அப்படி சொல்லி கூப்பிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, அப்போ என்கிட்டயும் வேலை இல்லை, படங்கள் இப்போ எதுவும் கிடைக்கல. நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணி அப்படியே உட்காந்துருந்தேன். அப்போ தான் அவர் கூப்பிட்டாரு. நான் என்னடா என்ன பண்ணுற சொல்லி கேட்டப்போ, இப்போ தானே ஆடிஷன்லாம் போயிட்டுருக்குண்ணா அப்படி சொல்லி சொன்னதுக்கு, சரி ஓகேடா ஒரு 2-3 நாள் ஒரு வேலை மட்டும் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் எங்கே தங்கியிருக்காங்க கேட்டார். ஃப்ரெண்டு கூட தானே. சரி இப்போது இன்கமுக்கு என்ன பண்ணுற, எப்படின்னா ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேடா நீ இங்கேயே தங்கிக்கோ, ஷூட்டிங் போயிட்டு வர்றது எல்லாமே இங்கே பார்த்துக்கோ, ஃபுட்டு இங்கே வந்துடும், இங்கே சாப்பிட்டு இங்கே தங்கிட்டு பார்த்துக்கோ அப்படின்னு ஆஃபீஸை பார்த்துக்க சொன்னாங்க. சரி. ஸோ மறுபடியும் இந்த கேப்பில் வந்து ஆஃபீஸை பார்த்துட்டு இது பண்ணீங்க. இப்போ அட் ப்ரெசென்ட் இப்போ வந்து நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? எஸ்கேன் ஆஃபீஸில். அங்கே தான் இருக்கீங்க ஸ்டில்? ஓ